வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிட்டன் ஒன்வர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜிகே ப்ளஸ் கூட்டுறவு சம்மந்தமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஜிகே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க படிக்கலாம். ரொக்க ஏட்டின் பற்றிருப்பு என்பது செல்லேட்டின்படி வரவு இருப்பு. ரொக்க ஏட்டின் பற்றிருப்பு என்பது செல்லேட்டின்படி வரவு இருப்பு. சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு தபால் மற்றும் தந்தி செலவு. சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு தபால் மற்றும் தந்தி செலவு. கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் 1844 முதல் 1930. கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் 1844 முதல் 1930. கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? கூட்டுறவு என்ற சொல் லத்தீன் மொழியை சார்ந்தது. கூட்டுறவு என்ற சொல் லத்தீன் மொழியை சார்ந்தது. பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளது? பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற குறிப்பு அர்த்த சாஸ்திரம், கௌடில்யார் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் உள்ளது. கூட்டுறவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். கூட்டுறவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் ஸ்டூவர்ட் மில், 1876. ஜான் ஸ்டூவர்ட் மில், 1876. கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வின் நடைமுறை என கூறியவர் BH காஷல்மேன். கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வின் நடைமுறை என கூறியவர் BH காஷல்மேன். வேளாண்மை கடன் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றம் என்ற குழுவின் மறு ஆய்வின் அறிக்கை சமர்ப்பித்தது. வேளாண்மை கடன் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றம் என்ற குழுவின் மறு ஆய்வின் அறிக்கை சமர்ப்பித்தது ஜனவரி 1981. ஜனவரி 1981. வருவாயின செலவு பயன் தருவது நடப்பு ஆண்டுக்கு. வருவாயின செலவு பயன் தருவது நடப்பு ஆண்டுக்கு. அலுவலக தட்டச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது பழுதுபார்ப்பு கணக்கில். அலுவலக தட்டச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது பழுதுபார்ப்பு கணக்கில். அனாமத்து கணக்கின் வரவு இருப்பு தோன்றுவது இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில். அனாமத்து கணக்கின் வரவு இருப்பு தோன்றுவது குறிப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில். சோதனை தணிக்கை டேஸ் நடத்தப்படும்னா இறுதி தணிக்கைக்கு பின் நடத்தப்படும். சோதனை தணிக்கை இறுதி தணிக்கைக்கு பின் நடத்தப்படும். ரேப்பரின் செலவு டேஸில் சேர்க்கப்படுகிறதுனா லாபம் மற்றும் நட்ட கணக்கில் சேர்க்கப்படுகிறது. ரேப்பரின் செலவு லாபம் மற்றும் நட்ட கணக்கில் சேர்க்கப்படுகிறது. சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஸ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன வீண் சொத்துக்கள். சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் வீண் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது. எந்த குழுனா சந்தானம் குழு. சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது. உறுப்பினர் விண்ணப்ப பதிவு 10 ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படுகின்றது. உறுப்பினர் விண்ணப்ப பதிவு 10 ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படுகிறது. பதிற்று பத்தின் வேறு பெயர். பதிற்று பத்து அப்படின்றது 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், அதனால் 8 தொகை நூல்கள் அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. இந்த இதில் ஒன்று தான் பதிற்று பத்து. பதிற்று பத்தோட வேறு பெயர் இரும்பு கடலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இரும்பு கடலை. முரசு கட்டிலில் துயின்ற கோக்கிரனாருக்கு கவரி வீசிய மன்னவன் யார்? முரசு கட்டிலில் துயின்ற கோக்கிரனாருக்கு கவரி வீசிய மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? கவரி வீசிய மன்னவன் பெருஞ்சேரல் இரும்பொறை. பத்துப்பாட்டின் அடியளவின் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டிலே சிறிய அடியளவு கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. இந்திய வரி வடிவங்களின் தாய் என கருதப்படும் எழுத்து பிராமி எழுத்து. ஓகேங்களா? பிராமி எழுத்து
இந்திய வரி வடிவங்களின் தாய் என கருதப்படும் எழுத்து பிராமி எழுத்து. தமிழுக்கும் மலையாளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என கூறிய மொழியியல் அறிஞர் எமனோ. ஓகேங்களா, தமிழுக்கும் மலையாளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு கூறிய மொழியியல் அறிஞர் எமனோ. அகலக்கவி என்னும் சிறப்பு பெயர் பெற்ற காப்பியம் குண்டலகேசி. அகலக்கவி என்னும் சிறப்பு பெயர் பெற்ற காப்பியம் குண்டலகேசி. மணிமேகலையில் உள்ள காதைகள் தோறும் இறுதியில் வந்து முடியும் சொல் என். ஓகேங்களா, மணிமேகலையில் உள்ள காதைகள் தோறும் எல்லா காதையிலையுமே இறுதியில் வந்து முடிகிற சொல் என். திணைமாலை 150 ஆசிரியர் கனி மேதாவியர் அவர்கள். ஏலாதியோட ஆசிரியரும் அவர் தான். திணைமாலை 150 ஆசிரியரும் கனி மேதாவியர் அவர்கள் தான். இந்தினை என்னும் நூலை பதிப்பித்தவர். இந்தினை அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். வ.உ.சி. ஓகேங்களா, இந்தினை அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. பரணி இலக்கியங்களுக்கு அடித்தளமாக அமைந்த நூல் களவழி 40. பரணி இலக்கியங்களுக்கு அடித்தளமாக அமைந்த நூல் களவழி 40. ஓகேங்களா, களவழி 40ல் தான் பரணி அப்படின்ற இலக்கியமே தோன்றியிருக்கு. தமிழில் தோன்றிய முதல் சுயசரிதத்திற்கு உரியவர் பாரதியார். தமிழில் தோன்றிய முதல் சுயசரிதத்திற்கு உரியவர் பாரதியார். சர்வசமய கீர்த்தனை என்னும் நூலின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. சர்வசமய கீர்த்தனை என்னும் நூலின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்னும் கொள்கையர் யார்னா ஔவையார். நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்னும் கொள்கையர் ஔவையார். நன்னூலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனைனா 462. நன்னூலில் உள்ள நூற்பாக்கள் 462. பேரகத்திய திரட்டு என்னும் நூலின் ஆசிரியர். பேரகத்திய திரட்டு அப்படின்ற நூலோட ஆசிரியர் பவானந்தம் பிள்ளை. பேரகத்திய திரட்டு என்னும் நூலின் ஆசிரியர் பவானந்தம் பிள்ளை. சாந்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் அகிலன். சாந்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் அகிலன். சிறுகதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்னா செகாவிச். சிறுகதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் செகாவிச். கலைகளின் அரசி என்று போற்றப்படுவது. கலைகளின் அரசி என போற்றப்படுவது நாடகம். நாடகக்கலை தான் கலைகள்லேயே அரசின்னு சொல்லப்படக்கூடிய கலை. மு. வரதராசருக்கு கல்வி போதித்தவர் முருகைய முதலியார். மு. வரதராசனாருக்கு கல்வி போதித்தவர் மூவா அவர்களுக்கு. ஓகேங்களா, மூவா அவர்களுக்கு கல்வி போதித்தவர் முருகைய முதலியார். 2ஆம் ஐந்தாண்டோட திட்ட காலம் 1956 முதல் 1961. ஓகேங்களா, 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 1956 முதல் 1961. பஞ்சக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நில சீர்திருத்த கடன் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? பஞ்சக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நில சீர்திருத்த கடன் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1883. 1883. சர்வதேச கூட்டுறவு கொடியை ஏற்படுத்திட பாடுபட்டவர் யார்? சர்வதேச கூட்டுறவு கொடியை ஏற்படுத்திட பாடுபட்டவர் சார்லஸ் கைட் அவர்கள். சார்லஸ் கைட். ஐசிஏ என்பதன் விரிவாக்கம் யாது? ஐசிஏ என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். சூல்ஸ் மற்றும் ரைபீசன் எவ்வகை சங்கங்களை துவக்குவதில் உலகிற்கு முன்னோடிகளாக இருந்தன? சூல்ஸ் மற்றும் ரைபீசன் கடன் சங்கங்களை, ஓகேங்களா, கடன் சங்கங்களை துவக்குவதில் உலகிற்கு முன்னோடிகளாக இருந்தனர். பேராசிரியர் வைத்தியநாதன் குழு குறுகிய கால கடன் அமைப்பை புனரமைப்பு செய்வதற்காக மத்திய அரசால் உண்டாக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? பேராசிரியர் வைத்தியநாதன் குழு குறுகிய கால கடன் அமைப்பை புனரமைப்பு செய்வதற்காக மத்திய அரசால் உண்டாக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு ஆகஸ்ட் 5, 2004. ஆகஸ்ட் 5, 2004. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் டேஸிடம் உள்ளது. ஒரு கூட்டுறவின் சங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் பொது பேரவையிடம் உள்ளது. யார்கிட்ட இருக்குது? பொது பேரவை. அனைத்து அதிகாரங்களும் பொது பேரவையிடம் உள்ளது. பணியாளர் பணிக்கொடை சட்டம் எப்போது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது? பணியாளர் பணிக்கொடை சட்டம் எப்போது அமலுக்கு
கொண்டு வரப்பட்டது? செப்டம்பர் 16, 1972. செப்டம்பர் 16 ஆக்சுவலாக ஓசோன் தினம். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி அப்போ தான் அந்த நாளில் 1972 பணியாளர் பணிக்கொடை சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. முதலில் பயிர்க்கடன் திட்டம் பம்பாய் அப்படின்ற இடத்துல 1950ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலில் பயிர்க்கடன் திட்டம் பம்பாய் என்னும் இடத்தில் 1950ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1904. விவசாய கடனை நீண்ட, மத்திய, குறுகிய கால கடன்கள் என வகைப்படுத்துவதற்கான அடிப்படைனா கடனோட கால அளவு. விவசாய கடனை நீண்ட காலம், மத்திய காலம், குறுகிய கால கடன் அப்படின்னு வகைப்படுத்துவதற்கு அடிப்படை கடனோட கால அளவு. பணியாளர் சங்கத்தின் டேஸின் அடிப்படையில் கடன் அளவானது மத்திய கூட்டுறவு வங்கியால் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது. பணியாளர் சங்கத்தோடைய அதிகபட்ச கடன் பெறுவதன் அடிப்படையில் கடன் அளவானது மத்திய கூட்டுறவு வங்கியால் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது. அதிகபட்ச கடன் பெறுவதன் அடிப்படையில் வேளாண் கடன்களின் தவணை கடந்த தொகைகளின் சிக்கலை தீர்க்க டேஸ் நபார்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, நபார்டு வங்கியால். வேளாண் கடன்களுடைய தவணை கடந்த தொகைகளின் சிக்கலை தீர்க்க டேஸ் நபார்டால் அறிமுகப்படுத்தப்பட்டனா விகாஸ் வாலண்டியர்ஸ் வாகினி திட்டம். இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து நபார்டு. ஓகேங்களா. ஓகே, நம்ம இன்னைக்குரிய வீடியோ வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இன்றைக்குரிய பிடிஎஃப் எல்லாமே. ஸோ வந்து நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுற எல்லா பிடிஎஃப்மே வந்து ஃப்ரீயாக ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக டெலிவர் பண்ணுறோம். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் வர எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான எல்லா நியூஸுமே உங்களுக்காக நம்ம வீடியோஸில் இனிமேல் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.